சின்ன ஒரு குழந்தை பைக்கில் உட்காந்து இருக்கும்போது ஒரு 69 வயசு வயசானவர் ஒருத்தர் அந்த குழந்தைய எங்கெங்க தொடுற காட்சி பார்த்தீங்களா? அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் கிளாஸ் தாங்க படிக்குது. அந்த புள்ள கிட்ட இப்படி சிலம்பஸெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. இது எங்க தெரியுமா? ஹைதராபாத். அந்த ஊர்ல குல் சம்பூரா அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 வயசு குழந்தைய ஒரு வயசானவர் அங்க தொடுறது இங்க தொடுறது அப்படி இப்படின்னு பண்ணிருக்கிறாருங்க. வீடியோல பொதுமக்களுங்க அவ்வளவு பார்த்து அவ்வளவு கொந்தளிச்சிருக்கிறாங்க. என்ன காரணம்? ஒரு பொம்பளை புள்ள, ஒரு சின்ன குழந்தை 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிற புள்ள வெளில நடமாட முடியல. இது போல ஆளுங்க இருக்கிறதுனாலதான் நாட்டுல ஒரு சின்ன குழந்தை கூட சேஃப்டி இல்லாம பாதுகாப்பு இல்லாம இருக்குது. ஆனா அந்த ஊர் மக்களுங்க இதை பார்த்த பிறகு அவனை வந்து கண்டுபிடிச்சு அடிச்சு அடி பின்னி ஒரு 50 பேர்கிட்ட அடி செரானடி ஆச்சு. அவன் இறந்துட்டாங்க. இன்னைக்கு உயிரோட இல்ல. ஏன் தெரியுமா சொல்ல வரேன்? எல்லா ஊர்லயும் எல்லா குழந்தைங்களும் சேஃப்டியா இருக்கணும்னு என்ன ரீசன் தெரியுமா? எல்லா ஊர் மக்களுங்களும் ஒன்னா இருக்கணும். எந்த விஷயத்துல வேணாலும் நீங்க வஞ்சி விடுங்க. ஆனா இது போல பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாலியல் வன்கொடுமை தரவன் அங்க இங்கன்னு கை வச்சு தொடரவனை விடவே கூடாது. ஒருத்தர் 2 பேர் சேர்ந்தாச்சா அது ஜெயிலு. போலீஸ்காரங்க அந்த கேஸ் போடுவாங்க. அதே ஒரு 20 பேர் 30 பேர் 50 பேர் சேர்ந்தாச்சா என்ன கேஸ்ன்னு போட முடியும்? ஒருத்தன் ஒரு பொம்பளை புள்ள மேல கை வைக்கும் போது அவனுக்கு அந்த பயம் வரணும். என்ன ஆகுது? இவனுக்கே போனா ஜெயிலு, வந்த உடனே பெயிலு, இவ்வளவுதான். வந்து ஊருக்குள்ள இதே தப்பு தான் பண்றாங்க. வேற தூக்கு தண்ணியா தரீங்க? இல்ல, மரண தண்டனை. அதை காசு எடுத்துங்க, சாவர இருக்க மரண தண்டனை. இதுக்கு எதுக்கு பாதுகாப்பு? அது இதெல்லாம் குச்சி தூக்கு தண்டனை போட்டு போக வேண்டியதானே?